ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்ன கிரகணத்துக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்குங்களா? நாளைக்கு கிரகணம். எப்போவும் சூரிய கிரகணமாகட்டும், சந்திர கிரகணமாகட்டும், இந்தியாவில் எல்லா கிரகணமும் தெரியும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கிரகணம் தெரியும்னு சொல்கிறா. நம்ம இந்தியாவில் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. நாளைக்கு ராத்திரி, அதாவது சண்டே ராத்திரி 9:30 மணிக்கு மேலே பிடிக்கிறதான். மத்திய ராத்திரி 1:30 மணிக்கு விடுறது அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதில் இந்த இதில் சில விஷயங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது சிலதெல்லாம் ரொம்ப சொல்கிறா. என்னன்னாக்கா, இந்த கிரகணங்கிறது இந்த காலத்து குழந்தைங்க வந்து, எங்கள் காலத்தில் பாட்டி காலத்துலலாம் பாட்டி சொல்கிறபடி நாங்கள் கேட்போம். அது ஏதோ பாம்பு வந்து சந்திரனை முழுங்கிறது, பூமியை முழுங்கிறதுன்னெலாம் பயமுறுத்துவா. ஸோ அது நிஜம்னு நினச்சிட்டு நாங்கள் நம்பிட்டு ரொம்ப அவள் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். எல்லாத்தையும் அந்த கிரகண சமயத்துக்கு 4 மணி நேரம் முன்னால் சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்புறம் வயிற்றில் ஒன்றுமே இருக்கக்கூடாது, எச்சம் முழுங்கக்கூடாது, பாத்ரூம் கூட போகக்கூடாது. அப்புறம் எது எக்ஸ்போஸ்டாக இருக்கோ சாப்பாட்டுலேருந்து இந்த ஜன்னல் ஸ்க்ரீனு படுக்கை எல்லாத்தையும் நனைச்சி போடணும் உடனே அப்படின்லாம் சொல்லுவாள். நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். கிரகணம் முடிஞ்சோடனே எல்லாத்தையும் நினைப்போம். எங்கள் துணியெல்லாம், நாங்கள் போட்டிருந்த துணியெல்லாம் நினைப்போம். தலைக்கு குளிச்சுட்டு வருவோம். அப்புறம் வீடெல்லாம் நல்லா மொழுகி பெருக்கி அலம்பி விட்டு அதை மாதிரிலாம் செய்வோம். எல்லாம் ஜன்னல் ஸ்க்ரீன்லேருந்து பெட்லேருந்து எல்லாத்தையும் நினச்சி போடுவோம். இப்போ அதெல்லாம் நல்லா, இப்போ குழந்தைங்க கூட என்னப்பா இதெல்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப பிலீஃபே இல்லாமல் இருக்குது. இப்போ வெறும் அது ஷேடு வருது, ஷேடு வந்து மறைக்கிறது, மூணை மறைக்கிறது, இல்லாட்டா பூமியை மறைக்கிறது, அதில் வந்து பெரிய விஷயமே இல்லை அப்படி இப்படிங்கிறது. அதெல்லாம் பொய். இந்த சாஸ்திரப்படி உண்மையாகவே முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் இல்லை, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கா. நியாயமானபடி அந்த சமயத்தில் சில மாற்றங்கள்லாம் நம்மளுக்கு வந்து அந்த கிரகண சமயத்தில் நடக்கும். தீய அதிர்வலைகள்லாம் இருக்கவே இருக்குதுன்னு எல்லா விஞ்ஞானிகளும் சொல்கிறா. ஸோ அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். என்னென்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒரு ராத்திரி 9:30 மணிக்கு பிடிக்க போகிறதுங்கச்ச ஒரு 4-5 மணி நேரம் முன்னால் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, தட் இஸ் எம்டி ஸ்டமக்காக இருக்கணும், அதுதான் மெயின். ஆனால் அது வந்து வயசானவாளுக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவாளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து அப்ளை ஆகாது. அவள் ராத்திரி 6:30 மணி 6 மணி வரலாம் ஏதாவது லிக்விடு அதை மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம். அவளால் பட்னியாக போட்டு அவளை இன்னும் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து கிரகணம் பிடிக்கச்சே குளிச்சுட்டு நம்ம வந்து சுவாமி ஸ்லோகங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லலாம்னு சொல்கிறா. ஏன்னா இப்போ சொல்கிறது வந்து ஒரு தடவை ஜபம் பண்ண, ஒரு தடவை நாராயணா அப்படின்னு சொன்னாலோ, ஓம் நமச்சிவாய சொன்னாலும் 10,000 தடவை சொன்னதுக்கு சமானமாக. அதனால் வந்து அந்த புண்ணியத்தை ஏற்றுப்போம். யாரால் முடியறதோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். எல்லாராலையும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. மோரோவர் இது வந்து ராத்திரியில் வருது, எல்லோரும் தூங்குகிற டைமுக்கு வந்திருக்கிறது, அது யாரும் ப்ளேம் பண்ண முடியாது. அதே மாதிரி குக்குடு ஃபுட்டு எதையுமே மிச்சம் வைக்கக்கூடாது, தூக்கி போட்டுடலாம். அன்குக்குடு ஃபுட்டு, பருப்பு கிருப்பு, மாவுகள், அரிசி மாவு, கோதுமை மாவு, அது மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் அதுக்கு தர்பை போட்டு வைக்கணும்னு சொல்கிறா. தர்பை வந்து தட் இஸ் அந்த தீய அதிர்வலைகளை வந்து கிரகிச்சுக்கிற இது இருக்குது, அந்த பவர் இருக்குது அப்படின்னு ஆண்டாண்டு காலமாக எத்தனையோ ஜென்மாந்திரமாக வேதங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அதனால் தர்பையை போட்டு வைப்போம். அதுக்கப்புறம் இது நல்ல இது ஊறுகாய், பால், தயிர் அது இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் கொட்டணும்னு இல்லை. ஆனால் குக்குடு ஃபுட்டு எதையும் வச்சுக்காதீங்கோ. இதுக்கெல்லாம் தர்பை போட்டு வைக்கலாம். மறுநாள் அது வந்து பாதராத்திரி 1:30 மணிக்கு நம்ம கிரகணம் வரைச்சே குளிக்க முடியாது. குளித்தா நல்லது. குளிக்க முடியலனாக்க நம்ம வந்து அங்கேருந்து இதுக்கு போய் மறுநாள் கார்த்தால சீக்கிரமாக எழுந்துட்டு குளிச்சுட்டு, தலைக்கு குளிச்சுட்டு, நம்ம உடுத்தின்ற உடைய நனைச்சி போட்டு, நம்ம படுத்துன்ற படுக்கையை இதெல்லாம் எப்போவுமே நம்ம வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவோம். இது சண்டேயாகவே வந்திருக்கு, மண்டேயாக வந்திருக்கு. ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் பெட்ஷீட்டு, பில்லோ கவர் எல்லாத்தையும் நல்லா துவச்சி போட்டு
எல்லாம் பண்ணி நம்ம இடத்த சுத்தம் பண்ணி நம்ம பெருக்கி தொடச்சி அது மாதிரி பண்ணி ஃப்ளோர் கிளீனரோ இல்லை உப்பு கரைசலோ விட்டு நல்லா பண்ணிக்கலாம். அது மாதிரிலாம் பண்ணிடலாம். அப்புறம் நல்லா ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமி நம்ம பூஜா ரூமில் போய் விளக்கேற்றி சுவாமிக்கு பழைய பூவெல்லாம் களைஞ்சி அவருக்கு நமஸ்காரம் பண்ணி பாலை காய்ச்சி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு பக்கத்தில் கோவில் இருந்தால் உடனே நம்ம போய் அங்கே போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம். அப்புறம் இன்றைக்கி கொடுக்குற தானம் பல மடங்கு புண்ணியத்தை தரும். எந்த தானம் பண்ணாலும் நம்ம நமசிவாயவோ ஓம் நமோ நாராயணாவோ சொன்னாலும் எப்படி பலன் கொடுக்குறதோ அது மாதிரி எந்த வகையான தானங்களோ நம்ம ஏதோ நம்ம கையால் ஆனதை ஒரு தட்சிணா போச்சு தேங்காய் வெத்தலை பாக்கு அதெல்லாம் கொடுத்து நம்ம கோவிலில் போய் யாராவது பிராமணாளுக்கு கொடுக்கலாம், சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கலாம், அதை மாதிரி பண்ணலாம். அப்புறமா புதுசாக சமைச்ச காஃபி சாப்பிடுவோம். புதுசாக செஞ்ச காஃபி சாப்பிட்டுக்கலாம், புதுசாக சமைச்ச டிஃபன் சாப்பிட்லாம், சாப்பாடு சாப்பிட்லாம், அதெல்லாம் பண்ணலாம். கிரகண காலத்தில் அடுப்பு மூட்ட வேண்டாம். அப்புறம் இந்த சாப்பாடெல்லாம் வயத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டாம். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி 4 மணி நேரம் முன்னாலே சாப்பிட்டு எல்லாம் எம்டி ஸ்டொமக்காக ஆற மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் மட்டும் நம்ம இதெல்லாம் கடைப்பிடிச்சு, ஏன்னா இது என்னத்துக்கு சொல்கிறேன்னா பீடை பரிகாரம் அப்படின்னு. பீடை வச்சுக்கும் பலவித 7 ஜென்மத்துக்கு தோல்வியாதிகள் வரும்னு ஒருத்தர் பயமுறுத்துறான்னு இல்லை, அந்த அதிர்வலைகள் நம்மளுக்கு அதுக்குள்ளே நம்ம உடம்பில் தீய அதிர்வலைகள் ப்ரொடியூஸ் ஆகும். அது வரும் இந்த கிரகண சமயத்தில். அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறா. அதை நம்ம அலட்சியப்படுத்தாமல் நம்ம முன்னோர்கள் நல்லது தான் சொல்லியிருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். கடவுள் நம்மளுக்கு ரொம்ப நல்லது பண்ணுவார். உலகமே நன்னா இருக்கணுங்கிற நம்ம ஜபங்கள் பண்ணுவோம். எல்லாருமே நன்னா இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும், நாடு நன்னா இருக்கணும், வீடு நன்னா இருக்கணும், தெரு நன்னா இருக்கணும், கிராமம் நன்னா இருக்கணும், ஊர் நன்னா இருக்கணும் நம்ம வேண்டிட்டு எல்லாம் பண்ணுவோம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், நலமே உண்டாகும். நன்றி, வணக்கம்.